வழக்கறிஞர் அருண்பாபு, சேதுபதி, இவங்க தான் இன்னொரு ஜூனியர் ஒருத்தவங்க வித்யான்னு இருக்காங்க. அவங்களாம் போய் பார்ப்பாங்க, நானும் போவேன். ஆனால் அந்த வழக்குகளுடைய பரிமாணம் அது எந்த மாதிரியான ஒரு வரலாற்றில், அதாவது ஒரு வன்கொடுமை வரலாற்றில் அந்த வழக்குகள் வந்திருக்கிறது என்பதை இந்த நிகழ்வுக்கு வந்த பிறகுதான் தொடர் சுகுமாரன் அவர்களை பற்றி சொல்லும் பொழுதுதான் எனக்கு அது புரிஞ்சுது. என்னோடு வந்திருக்கிற வழக்கறிஞர்கள் கூட அவங்க கூட கூப்பிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்தாங்க. அவங்களுக்கு கூட இந்த விஷயம் இப்பதான் புரிஞ்சிருக்கு. இது என்ன பிரச்சனை அடிப்படையாக கொண்டு எப்படி இந்த பொய் வழக்குகள் எல்லாம் பொய் வழக்குன்றது எங்களுக்கு தெரியுது. அது சாட்சிகளை விசாரிக்கும் போதே அது புரிந்து கொள்ள முடியுது. சாட்சிகிட்ட பார்க்கும் போதே அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த பொய் வழக்குகள் என்ன நோக்கத்திற்காக வணையப்பட்டன, எதுக்காக இதெல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு இப்படி ஒரு குடியை, பழங்குடியை இவ்வளவு ஒரு வன்கொடுமைகளுக்கு இந்த காவல்துறையினர் உள்ளாக்கி வருகிறார்கள் என்ற ஒரு விவரம் அண்ணன் சுகுமாரன் அவர்கள் சொல்லும் போதுதான் நமக்கு விரிவாக புரிய வந்தது. உண்மையிலே அது இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததன் காரணமாக அது ஒரு தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தது. பேராசிரியர் கல்யாணி ஐயா அவர்கள் இந்த காலத்திலேருந்து அவர் நெல்லிக்குப்பத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வார். நாங்கள்லாம் போய் சின்ன பசங்களாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் போய் கேட்போம். அவர்லாம் ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு முன்னுதாரணமாக தன்னை ஒரு முன்மாதிரியாக எப்படி மக்களே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லது இந்த மாதிரி பொது விஷயங்களில் ஈடுபடுகிறவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர். அதே போல தோழர் சுகுமாரன் அவர்கள் தோழர் தமிழரசன் அவர்களோடு இருந்து பணியாற்றியவர். அதுக்கு பிறகு பல மனித உரிமை சார்ந்த இயக்கங்களிலே, நிகழ்வுகளிலே எல்லாவற்றிலும் தொடர்ந்து அவர் தன்னுடைய வாழ்க்கை திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இவ்வளவு காலம் தொடர்ந்து பணியாற்றி வரும். உண்மையிலே அவர்கள் அந்த மாதிரி நாம் ரொம்ப ஒரு வியக்கத்தக்க மனிதர்கள் இவங்களாம். இன்றைக்கு சுகுமாரன் அவர்கள் இந்த பழங்குடியின குறவர்களுடைய பிரச்சனை, காவல்துறை ஒடுக்குமுறை, அதற்கு எதிராக இந்த சிக்கலை கையில் எடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக எப்படி ஒரு இயேசுநாதர் யூதர்களுக்கு ஒரு விடுவில்லியாக வந்தாரோ அதே போல இந்த பழங்குடியின குறவர் மக்களுக்கு அண்ணன் சுகுமாரன் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக, பாதுகாவலராக இன்றைக்கு தொடங்கியிருக்கிறார். அவருடைய இந்த பணிகளுக்கு நாங்கள் எல்லாம் ஒத்துழைப்பாக இருப்போம் என்று இந்த நேரத்தை அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறத விட எங்களுக்கு ஒன்றும் அதிகமாக தெரியாது. நீதிமன்றங்கள் எது வந்தால் இப்போ கடலூரில் கூட இன்னைக்கு ஒரு அவர் பேர் ஆனந்த ஜோதி, ஆனந்த ஒளி அவரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸார் சொன்னார். சுகுமாரன் அவர்கள் சொன்னார், ரவுண்ட் அப் பண்ணு, மேலே மாடியில் கீழே டூவில் நிறுத்துற இடத்துல வாயிலில் இப்படி சுற்றி ரவுண்ட் அப் பண்ணி என்னமோ கள்ளசாராயம் விற்கிறவங்க கூட போய் பிடிக்கும். கள்ளசாராயம் விற்று அவர் 1000-100 பேர் செஞ்சுட்டான். அவனெல்லாம் போய் பிடிக்கல. ஆனால் இந்த மாதிரி இவர்களுடைய ஒரு தவறான சில புள்ளி விவரங்களுக்காக, நடவடிக்கைகளுக்காக இந்த குழுவினர், அதாவது ரொம்பவும் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய, அதே சமயத்தில் ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய, சமுதாயத்துடைய கீழ்ப்படி நிலையில இருக்கக்கூடிய, பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ரொம்ப பின்தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழல ஒடுக்கப்பட்டிருக்கிற இந்த மக்கள் மீது இந்த பொய் வழக்குகளை புனைவது என்பது போலீசார் அதிகார வர்க்கமும் செய்கிற ஒன்றாக. அதை எடுத்து யாரும் கேட்கறது இல்லை. அதுக்காக ஒரு நாதி இன்றைக்கு நம்முடைய சுகுமாரன் அவர்கள் அதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க பிடிக்க முயற்சி பண்ணும்போது அவங்க பொன்மணி எனக்கு தொலைபேசி பண்ணி இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டார். நான் என்ன சொன்னேன், அவர்
சுகுமாரன் என்ன பேசுனீங்களா? அவர் என்ன சொன்னார்? அவர் இந்த மாதிரி நடுவர்கிட்ட மனு கொடுங்கன்னு சொன்னாரு. அப்ப அதை செய்யுங்க. ஏன்னா இப்ப அவரை விட நமக்கு ஒன்றும் பெரிய நம்ம நீதிமன்றத்திலேயே நாங்கள் இருந்தாலும் கூட அவரோட சுகுமாரனை பொறுத்தவரை ஒரு விரிந்த அறிவுடையவர், பல்வேறு துறையினரோடு தொடர்புடையவர். ஒரு இந்திய அளவில் மனித உரிமை போராளிகளை தேர்ந்தெடுக்கும் போது அவர் ஒரு எல்லாரும் அறியப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடியவர், எல்லா நிலைகளிலும் சாய்க்கால் உடையவர். அவர் ஒரு நல்ல தமிழை நல்லா எழுதுவார். நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்தோம். அவருடைய அந்த போராளி நிலைகளில் தமிழையும் நல்ல பிழையார எழுதுவார், பிழையார பேசுவார். அதே போல ஆங்கிலத்தையும் பிழையார பேசுவார், பிழையார எழுதுவார். அவருக்கு இருக்கிற அந்த அறிவுக்கு அவர் வேற ஒரு நிலையில போயிருந்தா நேரம் புதுச்சேரியுடைய தலைமை செயலாளராகவே இருந்திருக்கார். உண்மை நான் சொல்றேன். அந்த அறிவுக்கு அவர் புதுச்சேரிக்கு தலைமை செயலாளர், புதுச்சேரியில இருக்கிறதுனால சொல்றேன் நான். தமிழ்நாடு தலைமை செயலாளர், அந்த அளவுக்கு அறிவுடையவர். ஆனால் அதை எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை என்பது, ஏன்னா மனுஷன் என்பவன் சுயநலம் உள்ளவன். சுயநலமா மாத்துறது இந்த முதலாளித்துவ உலகம் தான். மனிதன் இயல்பிலேயே பொதுநலன் உள்ளவன், பொதுநலனுக்காக வாழணும் தான் மனுஷன் இயல்பு. அதுதான் அவன். அது இந்த பொருளாதார சூழல், அது எல்லாத்தையும் பணம், அது பணத்தை வெளிப்படுறான் இல்லையா, அந்த மாதிரி பணத்துக்காக அடிமையாகும் பொழுது சுயநலம் உள்ளவனாக மாறுகிறான். அவன் பிறப்பாலும் இயல்பாலும் பொதுநலன் உள்ளவன். இன்னைக்கு நம்ம பொதுநலன் உள்ளவனாக நம்மளை இருத்திக் கொள்வதற்கு ரொம்ப போராட வேண்டியதா இருக்கு. அதுல நீண்ட காலமாக வெற்றி பெற்றிருக்கிறோம் நம்முடைய சுகுமாரன் அவர்கள். அந்த இயல்போடு இருக்கிறவரு, அதுல எந்த விதமான கரப்ஷனுக்கும் பலியாகாது.